முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அடுத்த வருடம் ஜனவரி 28ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர் தற்போது நீதிமன்றிலிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொதுச் சொத்து சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சற்று முன் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இருந்து வெளியாகியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று 29ஆம் தேதி பிற்பகல் 1:30 மணிக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் பரிசீலிக்கப்பட்டிருந்தது. ரணில் விக்ரமசிங்க கடந்த 2023ஆம் ஆண்டு தனது மனைவி மைத்திரி விக்ரமசிங்க கௌரவிக்கும் வகையில் பிரித்தானிய பல்கலைக்கழகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட விழாவில் கலந்து கொள்ள பிரித்தானியாவுக்கு விஜயம் செய்ததாக அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ஹிஸ்புல்லா போலி தங்க ஒப்பந்தத்தில் $2 மில்லியன் மோசடி செய்ததாக கானா நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்தன. ஹிஸ்புல்லா வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் மோசடிக்கு ஏற்பாடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 11 சந்தேக நபர்களுக்கு கானா நாட்டின் அக்ரா வட்டார நீதிமன்றம் பிணை வழங்கியதாகவும் அந்த செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருந்தன. தங்கத்தை வழங்குவதாக உறுதியளித்து பணத்தை பெற்றுக்கொண்டு அதை வழங்க தவறியுள்ளதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. ஹிஸ்புல்லா வியாபார நோக்கத்துக்காக சவுதி அரேபியாவைச் சேர்ந்த நண்பர்களுடன் கானா நாட்டுக்கு சென்றிருந்ததாகவும் அங்கே சிலர் மோசடி செய்ய முயன்றதை அறிந்த அவர் உடனடியாக இது குறித்து அந்த நாட்டின் போலீசாரிடம் முறைப்பாடு செய்ததாகவும் தெரிய வந்திருந்தது. விதிமுறைகளை மீறி இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் சுங்கத்தால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அல்குர்ஆன்களை இந்தியாவுக்கு மீள் ஏற்றுமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜித்த ஹேரத் தெரிவித்துள்ளார். சுங்கத்தின் விதிமுறைகளை மீறியே இந்த அல்குர்ஆன்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பின் போது அமைச்சர் இதனை தெரிவித்திருந்தார். தடுத்து வைக்கப்பட்டுள்ள அல்குர்ஆன்களை விடுவிக்குமாறு கோரி 22 முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடிதம் ஒன்றை அமைச்சர் சுனில் சினவியிடம் கையளித்திருந்தமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். இது தொடர்பில் அமைச்சர் கருத்து தெரிவிக்கையில் அவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ள அல்குர்ஆன்களை மீள் ஏற்றுமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அல்குர்ஆனில் உள்ள விடயங்களுக்கு அப்பால் அந்த பிரதிகளை நாட்டுக்குள் கொண்டு வந்த முறையில் தவறு இருந்தது. ஆகவே சரியான முறையில் அல்குர்ஆன்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்படவில்லை. சுங்கத்தின் விதிமுறைகளை மீறியே இந்த அல்குர்ஆன்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் அந்த அல்குர்ஆன்களை இறக்குமதி செய்தவர்களை மீள் ஏற்றுமதி செய்வதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். பாத்தாள உலக குழுக்களுக்கு முடிவு கட்டும் போர்வையில் மற்றொரு குழுவை வளர்ப்பதற்கு முற்பட்டால் இந்த அரசின் கதை முடிந்துவிடும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், பாத்தாள உலக குழுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதே நல்லது. எனினும் இதற்குரிய நடவடிக்கை என்ற போர்வையில் மற்றொரு குழுவை கட்டியெழுப்ப முற்பட்டால் இந்த நடவடிக்கை வெற்றியளிக்காது. மற்றொரு குழுவை உருவாக்குவதற்கு அரசு முற்படுகின்றது என்பதையே அதன் செயற்பாடு வெளிப்படுத்துகிறது என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார்.